புருஷோத்தம க்ஷேத்திர மாஹாத்மியம் 33ஆம் அத்தியாயம். குண்டீச்சா யாத்திரை என்றழைக்கப்படும் தேர் ஊர்வலம். ஜைமினி முனிவர் கூறினார், இனிமேல் நான் பெரிய பலிபீடத்தின் பெரிய திருவிழாவை விவரிக்கப் போகிறேன். இதன் மூலம் அறியாமையால் பார்வையற்ற ஒருவர் கூட பிரகாசமான பகுதிக்கு செல்வார். வைசாக மாதத்தின் பிரகாசமான பாதியில், அதாவது வைகாசி மாதத்தின் வளர்பிறையில் 3வது நாள் பாவங்களை அளிக்கும். இது ரோஹிணி நட்சத்திரத்துடன் இணைந்திருந்ததால் மன்னர் சங்கல்ப சடங்கை செய்ய வேண்டும். பின்வரும் விரதத்திற்காக உடலிலும் மனதிலும் தூய்மையாக இருந்து அவர் ஒரு குருவையும் வேலை காணப்பட்ட மற்றும் சரியாக கண்டறியப்பட்ட 1 அல்லது 3 தச்சர்களையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர் மிகுந்த மரியாதையுடன் தச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும். வன யாகத்திற்காக காட்டில் யாகம், ஆடைகள், ஆபரணங்கள் போன்றவற்றை வழங்க வேண்டும். தச்சருடன் சேர்ந்து அவர் சிறந்த மரங்கள் நிறைந்த காட்டிற்கு செல்ல வேண்டும். மந்திரங்களை அறிந்த ஆச்சாரியார் மந்திர ராஜத்தை மீண்டும் சொல்லி காட்டின் நடுவில் நெருப்பை மூட்ட வேண்டும். பின்னர் 108 ஆகுதிகளை வழங்க வேண்டும். ஹோமத்தின் மீதமுள்ள நெய்யுடன் கலந்த நெய்யை மரங்களின் வேர்களில் தனித்தனியாக பூச வேண்டும். அவர் க்ஷேத்திரபாலருக்கு விலங்குகளை காணிக்கையாக வழங்க வேண்டும். பின்னர் பெரிய காட்டு மரத்திற்கு பாலுடன் கலந்த சமைத்த அரிசி வடிவில் 100 ஆகுதிகளை வழங்க வேண்டும். அதன் பிறகு ஆச்சாரியர் கோடரியை எடுக்க வேண்டும். மந்திரத்தை ஓதி கருட சின்னம் கொண்ட இறைவனை, அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானித்து மரங்களின் வேர்களிலிருந்தும் புனித நெய் தடவப்பட்ட இடங்களிலிருந்தும் சிறிய துண்டுகளை வெட்ட வேண்டும். இசை கருவிகள் மற்றும் மங்களகரமான பாடல்களின் ஒலிகளுக்கு மத்தியில் ஆச்சாரியார் தச்சரை அங்கு ஈடுபடுத்திய பிறகு திரும்ப வேண்டும். வீடு அல்லது அவர் அங்கே தங்க வேண்டும். மரக்கட்டைகள் வெட்டி தேர் செய்யும் வேலைக்கு தயாராக இருக்கும் இடத்தில் வைக்கப்படும் போது வேத நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரதிஷ்டைக்கான உத்தரவுகளின்படி அவற்றை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதற்காக ஒதுக்கப்பட்ட நெருப்பில் அவர் சடங்கு செய்ய வேண்டும். தேரை செய்த பிறகு அவர் விக்னராஜ, அதாவது கணேச விழாவை பெரிய விழாவாக கொண்டாட வேண்டும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தேரை 16 இரும்பு சக்கரங்களுடன் பொருத்த வேண்டும். அவை மிகவும் வலிமையானவை மற்றும் நீடித்தவை. ஒவ்வொரு சக்கரத்திலும் 16 ஆரங்கள் இருக்க வேண்டும். அச்சுக்கள் மற்றும் கம்ப தண்டுகள் உறுதியானதாக இருக்க வேண்டும். அது சுற்றிலும் அற்புதமாக செதுக்கப்பட்ட உருவங்களை கொண்டிருக்க வேண்டும். தனித்தனி அறை போன்ற அடுக்குமாடி குடியிருப்புகளுடன் இருக்க வேண்டும். சிறந்த கைவினை திறனால் குறிக்கப்பட்ட பல்வேறு அற்புதமான அம்சங்கள் இருக்க வேண்டும். இது கரும்பு துண்டுகளால் அலங்கரிக்கப்பட வேண்டும். 4 அலங்கார வளைவு வாயில்கள் இருக்க வேண்டும். 4 கதவு பலகைகள் அழகாக இருக்க வேண்டும். தேர் 22 ஹஸ்த உயரம், அதாவது 22 பெருக்கல் 45 அளவு இருக்க வேண்டும். கொடிகளால் அலங்கரிக்கப்பட வேண்டும். சிறந்த கைவினை திறனால் குறிக்கப்பட்ட பல்வேறு தங்க தகடுகளால் அலங்கரிக்கப்பட வேண்டும். கருடனின் வடிவத்தில் உள்ள சின்னம் சிவப்பு சந்தனத்தால் செய்யப்பட வேண்டும். அலகு நீளமாக இருக்க வேண்டும். உடல் தடிமனாக இருக்க வேண்டும். அவர் காது வளையங்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும். அவர் அலகு நுனியால் ஒரு பாம்பை கடிப்பது போல் சித்தரிக்கப்பட வேண்டும். அவர் அனைத்து வகையான அலங்காரங்களாலும் அலங்கரிக்கப்பட வேண்டும். அவர் தனது இறக்கைகளை விரித்து வானத்தில் பறக்க தயாராக இருப்பது போல் இருக்கிறார். தைத்தியர்கள் மற்றும் தானவர்கள் கூட்டத்தின் சக்தியால் பிறந்த ஆணவத்தை அடக்கும் அளவு அவர் வலிமை கொண்டவர். முழு உடலையும் தங்க தகடுகளால் மூடுவதன் மூலம் அற்புதமாக்க வேண்டும். இவ்வாறு அவர் ஸ்ரீஹரியின் தேரை அற்புதமான இருக்கை அமைப்பால் நன்கு அலங்கரிக்க வேண்டும். அவர் 14 சக்கரங்களை கொண்ட பலதேவரின் தேரை உருவாக்க வேண்டும். தேவி சுபத்ரையின் சிறந்த தேர் 12 சக்கரங்களை கொண்டதாக இருக்க வேண்டும். பலதேவரின் பனைமர சின்னம் 7 இலைகளை கொண்டிருக்க வேண்டும். தேவியின் தாமரை சின்னம் பத்ம காஷ்டத்தால் சௌராசஸ் புட்டுமின் மரத்தால் செய்யப்பட வேண்டும்.
தேர்களை செய்த பிறகு அரசர் அவற்றை முன்பு போலவே நிறுவ வேண்டும். அரசர் ஒவ்வொரு சடங்குகளையும் வேத விதிகளின்படி பொருத்தமான மந்திரங்களுடன் செய்ய வேண்டும். அவர் பிராமணர்களில் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். பிராமணர்கள் ஸ்மிருதிகளில் பிரபஞ்சத்தின் இறைவனின் நகரும் அதாவது உயிருள்ள உடல்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். 3 தெய்வங்களின் இந்த 4 கட்டப்பட்ட 3 ரதங்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நாளில் அதாவது 11ஆம் நாள் ஆஷாடத்தின் பிரகாசமான பாதியில் நிறுவப்பட வேண்டும். இது நல்ல பலன்களை தரும். பிராமணர்களே, முன்பு போலவே ஆடம்பரமான முறையில் அவற்றை நிறுவிய பிறகு அசுத்தமான மனிதர்கள், பறவைகள், மனிதர்கள், பூனைகள் அல்லது கீரிகள் போன்றவை அதில் ஏறக்கூடாது என்பதற்காக அவற்றை நன்கு பாதுகாக்க வேண்டும். அதிலிருந்து 3 தினங்களுக்குள் திருவிழாவின் ஒரு பகுதியாக தேர்களின் வடக்கே செய்யப்பட்ட மண்டபத்தில் அங்குரார்ப்பண சடங்கு செய்யப்பட வேண்டும். அசாதாரண நிகழ்வுகள் நடந்தால் முன்னர் குறிப்பிட்டபடி சாந்தி, தீமைகளை தவிர்ப்பதற்கான சாந்தி சடங்கு செய்யப்பட வேண்டும். பெரிய பலிபீடத்திற்கு செல்வது எளிதாக இருக்கும் வகையில் சாலையை சுத்தம் செய்து மிகுந்த சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பாதையின் இருபுறமும் உள்ள மண்டலத்தை வேலிகள் போன்றவற்றால் அலங்கரிக்க வேண்டும். பழங்கள், மலர்களின் கொத்துக்கள், மாலைகள், பட்டு துணிகள் மற்றும் சௌரிகள் அங்கு முழுமையாக மலர்ந்த ஒரு காடு இருப்பது போல் தோன்றும். சீரான நடை பயணத்திற்கு வசதியாக தரையை சமமாக மாற்ற வேண்டும். அது எந்த விதமான தீமைகளிலிருந்தும் விடுபட வேண்டும். சேறு அனைத்து அசுத்தங்களையும் நீக்கி அதை மணக்க வைக்க வேண்டும். பாதையிலிருந்து வெகு தொலைவில் உள்ள இடங்களிலிருந்தும் குப்பைகளை அகற்ற வேண்டும். தூய புனித சடங்குகளின் அரசர் தேவையான அனைத்து பொருட்களையும் ஒன்றாக சேகரிக்க வேண்டும். ஒவ்வொரு படியிலும் தூப கொள்கலன்கள் வைக்கப்பட வேண்டும். இதனால் அறைகள் இனிமையாக இருக்கும். சந்தன நீர் தெளிக்கப்பட வேண்டும். இயந்திர சாதனங்கள் மூலம் தண்ணீர் தெளிக்கப்பட வேண்டும். பல வகையான பருவகால மலர்களை அங்கு சேகரிக்க வேண்டும். முக்கியமான நடிகர்கள், நடன கலைஞர்கள் மற்றும் பாடகர்கள், இளமை பருவத்தில் பெருமை கொள்ளும் மற்றும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகான அம்சங்கள் கொண்ட வேசிகள் மற்றும் ஒத்த நபர்கள் ஈடுபட வேண்டும். மிருதங்கங்கள், வானவர்கள், பேரிகள் மற்றும் நன்கு அலங்கரிக்கப்பட்ட யானைகள் மற்றும் குதிரைகள் தயாராக இருக்க வேண்டும். இவ்வாறு அத்தியாவசியமான அனைத்தையும் கொண்டு மன்னர் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் தீவிர பக்தியுடனும் இந்த விழாவை கொண்டாட வேண்டும். ஆஷாட மாதத்தின் பிரகாசமான பாதியில் 2வது நாளில் அதிகாலையில் புஷ்ய நட்சத்திர கூட்டத்துடன் இணைந்து இறைவனை வணங்க வேண்டும். பிராமணர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள், துறவிகள் மற்றும் துறவிகளுடன் தேவர்களின் இறைவனை பக்தியுடன் கைகோர்த்து ஊர்வலத்திற்கு தயாராக இருக்குமாறு மன்றாட வேண்டும். பகவானே, தலைவரே, முன்பு மன்னர் இந்திரத்யும்னரின் விஷயத்தில் தாங்கள் செய்தது போல் தேரில் குண்டீச்சா மண்டபத்தை நோக்கி வெற்றிகரமாக செல்ல மகிழ்ச்சி அடைவீராக. தங்கள் கண்ணின் மூலையின் மென்மையான பார்வையால் 10 கால் பகுதிகளும் புனிதப்படுத்தப்படட்டும். நகரும் மற்றும் அசையாத உயிரினங்கள் உயர்ந்த நன்மையில் இருப்பிடத்தை அடையட்டும். உண்மையிலேயே பகவானே, இந்த அவதாரம் அனைத்து உலகங்களையும் ஆசீர்வதிக்கும் விருப்பத்துடன் தங்களால் எடுக்கப்பட்டுள்ளது. எனவே பகவானே, தரையில் கால் பதித்து மகிழ்ச்சியுடன் வாருங்கள். பின்னர் அவர் ரதத்தின் மீது கற்பூர பொடியையும் பூக்களையும் தூவ வேண்டும். பிராமணர்கள் வழியில் சாகுண சூக்தங்களை, ரிக்வேதத்தில் வரும் சூக்தங்களை ஓத வேண்டும். சிலர் மங்களகரமான பாடல்களை பாட வேண்டும். சிலர் வெற்றி பெறு வெற்றி பெறு என்று முழங்க வேண்டும். சிலர் ஜித்தம் தே, நீங்கள் வென்றீர்கள் என்று தொடங்கும் மந்திரத்தை சத்தமாக ஓத வேண்டும். பேஞ்சரிஸ்டுகள், பாணர்கள் மற்றும் அறிவிப்பாளர்களின் தலைவர் மகிழ்ச்சியுடன் இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும். இருபுறமும் தங்க கைப்பிடிகள் கொண்ட சௌரிகளின் வரிசை இருக்க வேண்டும். இளம் பெண்கள் அவற்றை அழகாக அசைக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்களின் வளையல்கள் இனிமையான மயக்கும் ஒலிகளை உருவாக்குகின்றன. தங்க பாத்திரங்களில் வைக்கப்பட்டு புகைக்கப்படுகிறது.
முழு சூழலும் அனைத்து பகுதிகளும் நறுமணம் மிக்கவை. கோவிந்தனின் வெற்றி ஊர்வலத்தில் புல்லாங்குழல், வீணைகள் மற்றும் சர்ச்சாரி, ஜர்ஜாரி, மாதுரிகா போன்ற பிற இசை கருவிகளின் இனிமையான ஒலிகள் கேட்கப்படுகின்றன. இந்த நேரத்தில் இவை அனைத்தும் தொடரும் போது பிராமணர்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை பலராமருடன் எடுத்துச் செல்கிறார்கள். க்ஷத்திரியர்களும் வைஷ்யர்களும் அன்னை சுபத்ரையை எடுத்துச் செல்கிறார்கள். முத்துச்சரங்கள் மற்றும் பட்டு மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட தொடர்ச்சியான குடைகள் மேலே ஏந்தப்படுகின்றன. தங்கத்தால் மூடப்பட்ட மற்றும் இரத்தினங்களால் பதிக்கப்பட்ட தண்டுகளை கொண்ட கொடிகள் முரணின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் எதிரியின் இருபுறமும் ஏந்தப்பட்டுள்ளன. அரசர், 4 சாதிகளை சேர்ந்த மக்கள், பிற சாதாரண மக்கள், ஏழைகள், பெரியவர்கள் போன்ற அனைவரும் ஒருவருக்கொருவர் சமமாக தோன்றுகிறார்கள். வழியில் எங்காவது அவர்கள் சோர்வாக இருந்தால் அவர்கள் தெய்வங்களை பருத்தி மெத்தைகளில் படுக்க வைத்து கால்களை மெதுவாக கீழே வைத்து தேரை நோக்கி பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். பெரும் விழாக்கள் மற்றும் உரத்த இசை ஒலிகளுக்கு மத்தியில் மக்கள் பிரபஞ்சத்தின் இறைவனை கைகளில் ஏந்தி சிறந்த தேரை திருப்பி ரதத்தின் நடுவில் பலராமர், ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் தேவி சுபத்ரையை வைக்க வேண்டும். அது தேர் சிறந்த நில ஒளியால் ஒளிரும் ஒரு மண்டபத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அந்த தேர் சிறந்த நில ஒளியால் ஒளிரும் ஒரு மண்டபத்தால் அலங்கரிக்கப்பட வேண்டும். மணிகள் ஒலிக்கும் சரங்களின் கொத்துக்களால் அதை அலங்கரிக்க வேண்டும். அது மாலைகள் மற்றும் சௌரிகளால் அலங்கரிக்கப்பட வேண்டும். கருப்பு அகலோச்சமின் சாரத்திலிருந்து வரும் சாபத்தால் உள்ளே உள்ள இடம் முழுமையாக புகை பிடிக்கப்பட வேண்டும். சிறந்த தெய்வங்களை பருத்தி படுக்கைகளில் வைக்க வேண்டும். பின்னர் அவர்கள் பல்வேறு வகையான ஆடைகள், ஆபரணங்கள் மற்றும் மாலைகளால் அலங்கரிக்கப்பட வேண்டும். பக்தி உணர்வுகளால் தாண்டப்பட்டு அவர்கள் ஆடம்பரமாக வழங்கப்படும் உரிய பிரசாதங்கள் மற்றும் சேவைகளுடன் வணங்கப்பட வேண்டும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வேறு எந்த ஊர்வலமும் இதைவிட பெரியதாக தெரியவில்லை. இங்கு 3 உலகங்களின் இறைவனே ஒவ்வொரு ஆண்டும் தேரில் முன்னோக்கி செல்கிறார். முந்தைய கட்டளையை, அதாவது அர்ப்பணிப்பு, மதிக்கிறார். தேரில் நிலைநிறுத்தப்பட்ட இறைவனை மகிழ்ச்சியுடனும் பக்தியுடனும் காண்பவர்கள் மகாவேதியின் பெரிய திருவிழாவின் போக்கில் முன்னேறி செல்வதை ஸ்ரீஹரியின் பாதங்களின் பகுதியில் வசிப்பார்கள். இது உண்மை, இது உண்மை. சிறந்த பிராமணர்களே, வாக்குறுதி இது உண்மை. வேத நூல்களால் மதிக்கப்பட்டு இதைவிட பெரிய நன்மையை தரும் வேறு எந்த விழாவும் இல்லை. இது ரதங்கள் மூலம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் விளையாட்டு ஊர்வலம் போல இது பெரிய பலிபீடத்தின் ஒரு பெரிய விழாவாகும். தேவர்கள் சொர்க்கத்திலிருந்து இங்கு இறங்கி பூதங்களை அணிந்தவர்களாக திரும்பிச் செல்கிறார்கள். முர எதிரியின் அந்த விழாவின் மகத்துவத்தை பற்றி நான் வேறு என்ன கூற முடியும்? அவரை மகிமைப்படுத்துவதன் மூலம் நூற்றுக்கணக்கான பிறவிகளில் செய்த பாவங்கள் அழிந்து போகின்றனர். புருஷோத்தமர், சுபத்ரா மற்றும் பலபத்ரர் ஆகியோர் தேரில் அமர்ந்திருப்பதைக் கண்டு பெரிய பலிபீடத்தை நோக்கி செல்வதன் மூலம் பக்தர்கள் கோடிக்கணக்கான பிறவிகளில் செய்த பாவத்தை நீக்குகிறார். இது தொடர்பாக சந்தேகத்திற்கு இடமின்றி மகிழ்விக்க தேவையில்லை. தேரின் நிழலை கடப்பதன் மூலம் பிராமணவதம் என்ற பாவம் அழிகிறது. யாருடைய உடல் அதன் தூசியுடன் தொடர்பு கொள்கிறதோ அவர் 3 வகையான பாவ சேகரிப்புகளிலிருந்து விடுபடுவார். அவர் வான கங்கையில் புனித நீராடியதன் மூலம் கிடைக்கும் பலனை அடைவார். மேகங்களிலிருந்து வரும் நீர் பொழிவால் தேரின் பாதை சேரும் சகதியுமாக மாறினால் கிருஷ்ணரின் தெய்வீக தரிசனத்தால் அது அனைத்து அசுத்தங்களையும் பாவங்களையும் நீக்கும் திறன் கொண்டதாகிறது. அங்கு சாஷ்டாங்கமாக வணங்கும் அந்த சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆரம்பமில்லாத காலத்தில் குவிந்திருந்த அனைத்து அழுக்குகளையும் பாவங்களையும் அகற்றி முக்தியை அடைவார்கள். சந்தேகத்திற்கிடமின்றி அவர் அத்தகைய ஸ்ரீ வைஷ்ணவர் 1 கோடி பசுக்களை கொடையாக கொடுத்தது அல்லது திருமணத்தில் 10,000 கன்னிகளை கொடுத்தது மற்றும் 1000 குதிரை யாகங்கள் செய்ததன் பலனை பெறுகிறார்.
தேவர்களுக்கு தலைவனான சக்கரர் ஸ்ரீகிருஷ்ணரை பின்பற்றும் ஆர்வத்தினால் கூட காட்சியை காண நித்திய தாரு பிரம்மனை, அதாவது மர வடிவில் இருக்கும் பிரம்மதேவர், அதாவது ஜெகநாத சுவாமியை மற்றும் தேர் முன்னேறி செல்வதை கண்டால் ஒவ்வொரு அடியிலும் குதிரை யாகத்தின் பலனை பெறுவார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது. வேதங்களை விளக்குபவர்கள் வேத மந்திரங்கள் மூலம் முக்தியை அருளும் இறைவனை புகழ்கிறார்கள். மற்றவர்கள் தாமரை கண்ணனை தாமே இயற்றிய பிரார்த்தனைகள் மூலமாகவோ அல்லது இதிகாசங்கள் புராணங்கள் போன்றவற்றின் பகுதிகள் மூலமாகவோ புகழ்கிறார்கள். இவ்வாறு புகழ்ந்து பேசுபவர்கள் பாவங்களில் இருந்து விடுபடுகிறார்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பின்பற்றுபவர்களின் யோக பாதையை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர்கள் நாரத முனிவர் மற்றும் பிறருடன் சேர்ந்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். வாசுதேவரின் முன் வெற்றி முழக்கங்களுடன் இறைவனை புகழ்ந்து பேசுபவர்கள் பல்வேறு வகையான பாவங்களை வெல்வார்கள். அதில் எந்த ஐயமும் இல்லை. ஒருவருக்கு இனிய குரல் இல்லை என்றாலும், பாட முடியாவிட்டாலும், இசையில் சரியான இடை நிறுத்தம், நேரம் மற்றும் தாளத்தின் துடிப்பு பற்றி ஒருவர் அறியாவிட்டாலும், ஆனால் அந்த சிறந்த மனிதர் இறைவன் முன் நடனமாடி பாடினால் அவர் சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் சந்தேகத்திற்கிடமின்றி முக்தியை அடைவார். இறைவனுடன் சேர்ந்து நாமங்களை மகிமைப்படுத்தி மீண்டும் சொல்பவர் அல்லது இறைவனை பின்பற்றுபவர் சந்தேகத்திற்கிடமின்றி அதன் பலனை பெறுவார். வெற்றி பெறு கிருஷ்ணா, வெற்றி பெறு, வெற்றி பெறு கிருஷ்ணா என்று பக்தியுடன் மீண்டும் மீண்டும் கூறுபவர் குண்டீச்சா நகரத்தை நோக்கி செல்கிறார். ஒரு தாயின் வயிற்றிலிருக்கும் துயரத்தை மீண்டும் ஒருபோதும் அவர் அடைய மாட்டார். தேரின் முன் நின்று புருஷோத்தமனை விசிறி விசிறி பூக்களின் கொத்துக்கள் மற்றும் நீல நிற ரவிக்கைகளுடன் விசிறி அடித்தால் அவர் தெய்வீக கன்னிகைகளால் விசிறி விடப்படுவார். அவரை பின்தொடரும் தேவர்களால் கந்தர்வர்களால் அலங்கரிக்கப்படுவார், மேலும் புகழப்படுவார். அவர் மகேந்திர சிம்மாசனத்தில் அமர்வார். பின்னர் அனைத்து உயிரினங்களும் அழிக்கப்படும் வரை அவர் அனைத்து வகையான ஒப்பற்ற இன்பங்களையும் அனுபவிப்பார். அதன் முடிவில் அவர் பிரம்மலோகத்தை அடைவார், இறுதியாக முக்தியை அடைவார். ஸ்ரீகிருஷ்ணருக்கு முன்னால் மலர்களை பொழிபவர்கள் அவர்களால் மகிழ்விக்கப்படும் அனைத்து ஆசைகளையும் லட்சியங்களையும் அடைவார்கள். தேவர்கள் தங்கள் தலைவர்களை வணங்கி தேருடன் வருபவர்களை பலம் வந்து இறைவனின் 1000 புனித நாமங்களை கூறுவார்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவைப் போல வீரமிக்கவர்கள் இறைவனின் இருப்பிடத்திற்கு செல்வார்கள். மிகவும் புண்ணியமான தேவர்கள், முனிவர்கள் மற்றும் பித்ருக்கள் கூட நாடிய அந்த நேரத்தில் ஒரே ஒரு பிரம்மன் தனது சொந்த மாயையால் சூழப்பட்ட மூவராக மாறுகிறார். பிரபஞ்சத்தின் இறைவன் மர வடிவில் ஆர்வத்துடன் தேரில் ஏறி பெரிய பலிபீடத்தின் பெரிய திருவிழாவின் போது முன்னேறி செல்கிறார். பிரபஞ்சத்தின் இறைவன் தேரில் விளையாட்டுத்தனமாக எங்கு சென்றாலும் பூமியின் மக்கள் அதே நேரத்தில் பெரிய விழாவை கொண்டாட வேண்டும். தங்கள் கௌரவத்தை துறந்து தேவேந்திரனை தலைவராக கொண்ட தேவர்கள் இருபுறமும் வரிசையாக நின்று தங்கள் தெய்வீக பரிவாரங்களுடனும் உதவியாளர்களுடனும் ஊர்வலத்தை மேற்கொள்வார்கள். பிரம்மதேவரும் அவர்களுக்கு முன்னால் செல்வார். 14 உலகங்களையும் படைத்த பிரம்மதேவர் ஒரு சிறந்த இறைவன். பிரம்ம உலகத்திலிருந்து தனது சொந்த இல்லத்திற்கு திரும்பி பெரிய விழாவின் போது தேரில் செல்லும் பிரபஞ்சத்தின் இறைவனை புகழ்கிறார். அவர் வேத பிரார்த்தனைகள் மற்றும் பாடல்களுடன் புகழ்கிறார். ஒவ்வொரு அடியிலும் அவர் நித்திய இறைவனை வணங்குகிறார். தாமரையில் பிறந்த இறைவனுக்கும் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்றாலும் அவர்கள் அனைவரும் பின்பற்றுபவர்களாக மாறுவதே இந்த மாபெரும் விழாவின் மகத்துவம். உலகில் பெரிய பலிபீடத்தின் மாபெரும் விழாவை விட பெரிய யோகம் எதுவும் இல்லை. இது அனைத்து பாவங்களையும் நீக்கி அனைத்து தீர்த்தங்களின் பலனையும் அளிக்கும் யோகம். ஸ்ரீகிருஷ்ணரை கருத்தில் கொண்டு ஒரு மனிதன் அங்கு எதையாவது தானம் செய்தால் அது நித்திய நன்மையை பெறும். அது மேரு தானத்திற்கு சமமாக இருக்கும். எந்த புனித சடங்கு செய்தாலும் அது தேவர்களின் இறைவனின் முன் உருவாகி குணிகாவின் இருப்பிடத்தை நோக்கி செல்லும். தீராத நன்மையில் ஆகிவிடும்.
பல்வேறு வகையான பரிசுகள் அல்லது உணவு வகைகள் இறைவனுக்கோ அல்லது பிராமணர்களுக்கோ இறைவனின் மகிழ்ச்சிக்காக அர்ப்பணிக்கப்பட்டால் அந்த பிரசாதங்கள் தீராத புண்ணியங்களை கொண்டிருக்கும். அவை அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றும். ஸ்ரீஹரியின் முன்னேறி சென்று அவரது தாமரை போன்ற முகத்தை மீண்டும் மீண்டும் கண்டு ஒவ்வொரு அடியிலும் வணங்கி தூசி படிந்து சேற்றாக மாறுபவர்கள் கோடிக்கணக்கான பிறவிகளில் செய்த பாவங்களில் உடையாத கவசத்திலிருந்து விடுபட்டு ஒரு 3 நிமிடங்களில் முக்தியின் பலனை அடைவார்கள். பின்னர் அவர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அற்புதமான வாசஸ்தலத்திற்கு செல்கிறார்கள். அவர்கள் அனைத்து யாகங்கள், தீர்த்தங்கள் மற்றும் தான தர்மங்களின் பலனை பெறுகிறார்கள். இறைவனிடம் பக்தி உணர்வுகளை கொண்டவர்களுக்கு இதைவிட புனிதமான வேறு எந்த விழாவும் இல்லை. இவ்வாறு தேவி சுபத்ரை மற்றும் பலதேவருடன் சேர்ந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சிறந்த தேரில் ஏறி 4 திசைகளையும் ஒளிரச் செய்கிறார். தனது மகிமையான அங்கங்களுடன் தொடர்பு கொள்ளும் காற்றின் மூலம் அனைத்து உடல் உயிரினங்களின் பாவங்களையும் அவர் அழிக்கிறார். மகிமையான இறைவன் கருணை உள்ளவர், பக்தர்களை புனிதப்படுத்துகிறார். அவர் இயற்கையாகவே ரட்சிப்பை வழங்குபவராக இருந்தாலும் நம்பிக்கை இல்லாத அறியாமை நபர்களுக்கு நம்பிக்கையை தூண்டுவதற்காக அவர் ஊர்வலங்களின் செயல்பாடுகளை மேற்கொள்கிறார். ஊர்வலம் ஏராளமான தேவர்கள் மற்றும் மனிதர்களுடன், அதாவது இறைவனுடன் சேர்ந்து செல்கிறது. வழியில் நண்பகலில் சூரியன் அதிகமாக வெப்பமாக நெற்றிகளை எரிக்கிறது. அனைத்து சீடர்களும் சோர்வாக அவர் சாலையில் நடுவில் நிற்கிறார். அவர் தூசியால் மூடப்பட்டு சோர்வாக தெரிகிறார். அங்கு சூரிய ஒளியின் விளைவை அடக்க மக்கள் பஞ்சாமிர்தங்களையும் மலர்கள் மற்றும் கற்பூரத்தால் நனைக்கப்பட்ட குளிர்ந்த நீரையும் கண்ணாடிகளில் தெளிக்க வேண்டும். தாமரை கண்களை கொண்ட இறைவன் தேவி சுபத்ரை மற்றும் பலதேவருக்கு சௌரிகள் மற்றும் குளிர்ந்த விசிறிகளால் விசிறி அதன் நுனிகள் தண்ணீரில் நனைக்கப்பட வேண்டும். புருஷோத்தமரை வணங்கி குளிர்பானங்கள், இனிமையான மற்றும் சர்க்கரை மிட்டாய்கள், பேரீச்சம்பழங்கள், தேங்காய், பல்வேறு வகையான வாழைப்பழங்கள், பல்வேறு பால் பொருட்கள், பலாப்பழங்கள், பனைமரப் பழங்கள், கரும்புச்சாறு, பல்வேறு வகையான சுவையான மற்றும் இனிப்பு பழங்கள், வாசனை திரவிய குளிர்ந்த நீர், பழுத்த பழங்களுடன் கூடிய வெற்றிலை, கற்பூரம், கிராம்பு போன்றவற்றை வழங்க வேண்டும். சிறந்த பிராமணர்களே, அந்த நேரத்தில் ஜனார்த்தனரை கண்டு தங்கள் சக்திக்கு ஏற்ப அவரை வழிபடுபவர்கள் உலக இருப்பின் சோர்வை பெறுவதில்லை. அவர்கள் பிரம்மதேவரின் உலகில் வசிப்பவர்கள் ஆகிறார்கள். சிறந்த பிராமணர்களே, சிறந்த மனிதர்கள் 3 தேர்களில் நிறுத்தப்பட்டுள்ள 3 தெய்வங்களையும் 3, 4 அல்லது 7 முறை சுற்றி வர வேண்டும். பின்னர் அவர்கள் 10 முறை வணங்க வேண்டும். இறுதியில் அவர்கள் பயபக்தியுடன் கைகளை கூப்பி நிற்க வேண்டும். தாமரை மலரில் பிறந்த பிரம்மதேவர் இறைவனையும் தேர்களில் நிறுத்தப்பட்டுள்ள மற்ற தெய்வங்களையும் புகழ்ந்து பாடிய பிரார்த்தனைகளுடன் தேவர்களின் இறைவனான பெரிய இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும். இவ்வாறு செய்பவர்கள் பிராமணர்களே நிச்சயமாக பிரம்மதேவரின் உலகத்திற்கு செல்வார்கள். பின்னர் மதியம் தெற்கு காற்றால் விசிறிவிடப்பட்ட தேவர்களின் இறைவனை மெதுவாக குரல், இசை மற்றும் புல்லாங்குழல், வீணை போன்றவற்றின் இனிமையான ஒலிகளுடன் அழைத்து செல்ல வேண்டும். பாடகர்களும் இசைக்கலைஞர்களும் இனிமையான பாடல்களை பாட வேண்டும். தொடர்ந்து மலர் மழை பொழிந்து ஈட்டிகள் மற்றும் சௌரிகளை அசைத்து வணங்க வேண்டும். இறைவன் இவ்வாறு முன்னேறும் போது சூரியன் மறையக்கூடும். அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான விளக்குகள் ஏற்றப்பட வேண்டும். மீதமுள்ள பாதை இந்த விளக்குகளில் வெளிச்சத்தில் கடக்கப்பட வேண்டும். தேரில் இருந்து இறங்கி மண்டபத்தில் ஏறும் நேரத்தில் இறைவனை காண மிகுந்த கூட்டமும் மக்கள் கூட்டமும் இருக்கும். மக்கள் இறைவனை குண்டீச்சா என்ற அழகான மண்டபத்தில் வைத்திருக்க வேண்டும். மண்டபம் வசீகரமான நில ஒளியால் நன்கு ஒளிர வேண்டும். அது வசீகரமான மாலைகள் மற்றும் சௌரிகளால் அலங்கரிக்கப்பட வேண்டும். அதில் ரத்தினம் பதித்த தூண்கள் இருக்க வேண்டும். நடுப்பகுதி தங்கத்தால் பதிக்கப்பட்ட பலி பீடமாக உயர்த்தப்பட வேண்டும். சுற்றிலும் ஒரு உரை இருக்க வேண்டும். அது புதிய வெள்ளையடிப்பு மற்றும் சாந்து பூசப்பட்டதாக இருக்க வேண்டும். நல்ல படிகள் இருக்க வேண்டும். அதற்கு 4 அற்புதமான கதவுகள் இருக்க வேண்டும். அது 3 உலகங்களின் அனைத்து மகத்துவத்தையும் கொண்டிருக்க வேண்டும். இங்குதான் பெரிய இறைவன் மர வடிவில் பெரிய பலிபீடத்தில் தோன்றினார். குண்டீச்சா பவனம் பற்றிய குறிப்புகள்.
குண்டீச்சா இல்லம் ஜெகந்நாதர் ஆலயத்திலிருந்து 1.5 மைல் தொலைவில் உள்ளது. மன்னர் இந்திரத்யும்னர் இங்கு 1000 குதிரை யாகங்களை செய்ததால் இது மகாவேதி என்று அழைக்கப்படுகிறது. இது ஜெகந்நாதர், பலபத்ரர் மற்றும் தேவி சுபத்ரை ஆகிய மும்மூர்த்திகளின் பிறப்பிடமாக கருதப்படுகிறது. அவர்களின் உருவங்கள் மகாவேதிக்குள் தெய்வீக தச்சரால் செதுக்கப்பட்டன. ஜெகந்நாதர் இந்திரத்யும்ன ஏரிக்கு அருகில் ஆண்டுதோறும் 7 தினங்கள் தங்குவதாக மன்னர் இந்திரத்யும்னருக்கு உறுதியளித்தார். இந்த ஜெகந்நாத வழிபாடு முதலில் அந்த ஒரிசா பிராந்தியத்தின் பூர்வீக வாசிகளான சபரர்களிடையே நடைமுறையில் இருந்தது. அவர்களின் மொழியில் குன், ஹே மற்றும் திஜா ஒரு மரத்தின் தண்டு. எனவே குண்டீச்சா 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 திருவிழாவின் சபரா தோற்றத்தை, சபர மக்களின் வழிபாட்டை காட்டுகிறது. 33ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.